வணக்கம் டாக்டர் சார், சௌக்கியமா இருக்கீங்களா? கபாலி, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க சுயநலத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? அளவோட குடியுங்க, வளமோட வாழுங்கன்னு சொல்லி தான் பாக்குறேன். எந்த பைய கேட்கணும்? விஷயத்தை காதோட காத வச்ச மாதிரி அமுக்குங்க. அவ்வளவு சுலபமா முடியாது. இந்த விஷயம் பத்திரிகைக்காரங்களுக்கோ இல்ல மினிஸ்டர் லெவலையோ தெரிஞ்சா என் வேலையே போயிடும். அவ்வளவு தூரம் விடுவனா? விஷ சாராயத்தை குடிச்சு செத்தாங்கன்ற ரிப்போர்ட்டை மாத்தி சாப்பாட்டுல விஷம் இருந்தது, செத்து போயிட்டாங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. நெட்டிய உடைங்க. பத்திரிக்காரங்களும் அமைச்சர்களும் வந்து பாடியை செக் பண்ண போறாங்க. கபாலி, அட எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க வேணாம். செத்தவன் செத்து போறான், உழைக்க கத்துங்க சார். உங்க பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும். அப்புறம் அடையாறுல பாத்தீங்களா பிளாட், நம்ம கமலா வீட்டு மாடியில, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பொட்டிய தொடுங்க சார். இத பாருங்க, சினிமால வர பணம் இல்ல, எல்லாம் ஒரிஜினல். லட்சுமியை தொடுங்க, கோச்சுக்க மாட்டா. வாழ கத்துக்குங்க சார். அவாடா, வந்த வேலை முடிஞ்சது.